மழையின் காரணத்தால் பஞ்சுபுரம் கருப்பாகி விட்டதால் ஊரா தூய்மைப்படுத்தி வெண்மையாக ஆக்கி கொண்டு இருக்கிறோம். 2 நாள் தாங்க மழை பெஞ்சிச்சு. அதுக்குள்ள பஞ்செல்லாம் இலவம் பஞ்செல்லாம் கருப்பாயிடுச்சு. அதனால ஒரு பக்கம் உடச்சிட்டு இருக்காங்க எங்க பெரியம்மா, ஒரு பக்கம் வந்து பஞ்சை எங்க அம்மா வந்து காய போட்டுட்டு இருக்காப்புல. அப்புறம் என்ன பண்றது, காய போட்டு எடுத்து வைக்கணும்ல. அதனாலதான் இந்த சைடு வந்து பஞ்சை காய போட்டுட்டு இருக்காங்க எங்க அம்மா. நீங்க தலைவாணி பெட்டு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பஞ்சு. இது இந்த சைடு இருக்கெல்லாம் காஞ்சிருச்சு, அந்த சைடு இருக்கிறது காஞ்சிருச்சு. இது இப்போதான் கொட்டியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லாமே காஞ்சி விடும். காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையுமே வந்து எடுத்து மூட்டையெல்லாம் அடைக்க வேண்டியதே. ஏமா இல்லை இல்லை, நீ வராமல் நானும் பெரியமாவும் டீயை குடிக்க மாட்டோம். டீ குடிக்க போவோமா? டீ பலகாரமெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் நானும் அப்பாவும் வரும்போதே. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இலவம் மஞ்சுக்கான வீடியோ தான். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை வந்து எனக்கு தரணும் சொல்லி வேண்டிக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நிறைய பேர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கே வந்து என் மனமோர்ந்த நன்றிகள். இதுக்கெலாம் வந்து எப்படி நான் நன்றி சொல்லுறது அப்படின்னு தெரில. நன்றி நன்றி நன்றி. இந்த சைடு இருக்க பஞ்செல்லாம் வந்து காஞ்சிருச்சு, அங்கிட்டு இன்னும் காயலை. அது காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து நம்ம இது பண்ணிட வேண்டியதான், மூட்டையில் அடைச்சிட வேண்டியதான். அங்கிட்டு தென்னை மரமாக இருக்கனால அங்கே நிழல் இருக்கனால காயப்பட முடியல. அதனால அம்மா வந்து இங்கிட்டு காய போட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, வெண்மையாக. இந்த ஐஸ்கிரீம் இருக்குல்ல, வெள்ளை ஐஸ்கிரீம் அந்த மாதிரி இருக்குல்ல. நீங்கள் வந்து சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து வீட்டில் வந்து இலவம் மஞ்சு வச்சு இந்த பெட்டோ ஏதோ யூஸ் பண்ணுவீங்களா? ஏன்னா இது இருந்தால் சூடு பிடிக்காது, நம்மளுக்கு சூடு பிடிக்காது, கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தைங்க பிறந்தப்பெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இலவம் மஞ்சோட தலைவாணி பெட்டில் தான் வந்து படுக்க வைப்பாங்க. நம்ம இந்த சைடு ஐயம்பாளையம், பட்டியரம்பட்டி, தேர்வம்பட்டி, சின்னக்கொண்டம்பட்டி, மீனாட்சிபுரம் இந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் மோஸ்ட்லி வந்து இலவம் மஞ்சு காடு வச்சவங்க தான் இருப்பாங்க. பஞ்சு, மாங்காய், தேங்காய், கொட்டை, முந்திரி விதை. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா இலவம் மஞ்சில் தான் பெட்டு தயாரித்து அதில் தான் படுக்க வைப்போம். அப்புறம் நீங்கள் வந்து என்ன மாதிரியான யூஸ் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து பஞ்சு எடுக்க வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயம்பாளையம் தான், பட்டிவீரன்பட்டி, ஐயம்பாளையம். ஆனால் இங்கே வந்து நம்ம வீட்டில் வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கே வந்து போட்டுருவாங்க. ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் போடுவாங்க. தெரியுதா உங்களுக்கு? எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? வெண்மையா சூப்பராக இருக்கா? இப்படியே போனோம்னா அங்கிட்டு எங்கள் அப்பா வந்து செம்மையாக காஞ்சிட்ருக்குல, எனக்கு ஆசையாக இருக்குது. அங்கிட்ட வந்து பஞ்சு எடுத்துட்ருக்காங்க. அடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திப்போம். ஓகே, டாட்டா பாய். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திப்போம். டாட்டா பாய். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் மிஸ் டூகே பிரீத்தாவோட ஐடியா வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். விவசாயம் சார்ந்த வீடியோஸ்லாம் வந்து நிறைய அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன். இல்லை, நான் ஒரு விவசாயியோட பிள்ளை. டாட்டா, போயிட்டு வரேன்.